படையெடுத்து வராங்க, வண்டி வச்சுக்கிட்டு வராங்க, அலை அலையா வராங்க. அந்த கூட்டத்துக்கு ஆள் இல்லன்றீங்க. அப்ளிகேஷன் குடுக்க ஆள் இல்லையா என்ன டிவிகேல? கண்டிப்பா 234 தொகுதிக்கு அவங்ககிட்ட ஆள் இல்ல. ஆ, அதனால தான் அவங்க கூட்டணி ஆட்சி, ஆட்சியில பங்குனாங்க. ஆ. எப்ப நீ யாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லதுக்கு? உன்ட்ட என்ன இருக்குது? அ ஜெயலலிதா அம்மையாரால ஒண்ணும் இல்லன்னு 2014ல அ உறுதிப்பட நிரூபிக்கப்பட்டவரு. ம், அ ய பலர் நிரூபிக்காதவரு. யாரும் வரமாட்டாருன்னு சீமானும் சொன்னாப்புல. ம், தம்பி கேப்டன் விஜயகாந்தாவது 8, 10ன்னு வாக்க நிரூபிச்சாரு. ஒரு மக்கள் நல கூட்டணியாவது அவர்கிட்ட ம், வந்தது. பலர் நிரூபிக்காத அவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னாங்க. ம். அவர் கூட இதுவரை யாரும் கூட்டணிக்கு வரல. அவருக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்ன தினகரனே கூட அவர் தேற மாட்டாருன்னு என்டிஏ மூலமா எடப்பாடி கிட்ட போயிட்டாரு. ஆமா. எடப்பாடி தேறுவாருன்னு அங்க வந்துட்டாரு. இவர விட தேர்வாருன்னு வந்துட்டாரு. ஆ, அதுல சந்தேகமே இல்ல. சரி. நான் கரெக்ட்டா பேசுவேன். என்னைக்குமே நான் வந்து அ அ எடப்பாடிய விஜய்க்கு கீழ வச்சு நான் பேசுனதில்ல. எல்லாம் இதே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ம், நான் விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைன்னு சீமான் கூட கம்பேர் பண்ணி என் தம்பிமாரு பாண்டே போன்றவங்கலாம் சொல்லும்போது, "யோ மண்குதிரையை வச்சு ஏன்பா நீ கத்தம் ஓதிட்டு இருக்கன்னு" நான் அடிச்சு பேசும்போது, எடப்பாடி விஜய்னு வரும்போதும் அதே மண்குதிரை விஜய்னு தான் சொல்லுவேன். ம், அந்த ம். மண்குதிரைங்கிறது விஜயை பற்றி என்னோட ஒரு கணிப்பான பிறகு, ஆ, ஆ. அது சீமான் வர்சஸ் விஜய்னாலும் விஜய் மண்குதிரை தான். எடப்பாடி வர்சஸ் விஜய்னாலும் விஜய் மண்குதிரை தான். ம், ஸோ தினகரனே அதை பேசும்போது எடப்பாடியை பிடிக்காம பேசுறாருன்னு சொன்னனே தவிர ம். நான் அதை என்டால்ஸ் பண்ணி பேசல. இல்ல நம்ம வெயிட் பண்ணி ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் 10 விழுக்காடுக்கு மேல டிஃபரன்ஸ் வரும். இதை நீ குறிச்சிக்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை நீ சார். குறிச்சிக்க. நான் குறிச்சு வச்சுக்கிறேன். ம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 அலையன்ஸுக்கும் போவாதுங்க. அங்க சீட்டு பேரத்துல இஷ்யூ நடக்கிறவங்க அப்படி யாராவது விஜய் கூட போவாங்கல்ல? வாய்ப்பு இல்ல மாதேஷ். ஆ. நாம சொன்ன மாதிரி சகாதேவ மாதிரி நம்ம சொன்னோம். 2024 ஒரு பலத்தை நிரூபிச்சிருக்கணும். ம். அதுதான் இன்னைக்கு அவருக்கு ஜான் ஆரிக்கசாமி போன்றவர்களோட அந்த மோடி எதிர்ப்பு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் மத வெறியும் தான் இன்னைக்கு விஜய் வந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்கு.